லிவி ஃபர்ஸ்ட் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பவர். உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் தாங்க எனக்கு எனர்ஜி. நீங்கள் இவ்வளோ டல் ஆகும்போது நான் எடுத்து பேசி ஆகணும். பொதுவாக பார்த்திங்கன்னா நான் சீரியலில் 2 பேர்த்தோட பிரதிபலிப்பாக பேசுவேன். அதாவது ஆடியன்ஸோட வியூ, அப்புறம் சேனலோட வியூ, அதாவது டெக்னிக்கல் சைடில் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஆடியன்ஸோட வியூவில் தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா டல் ஆகுதுப்பா, பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி இல்லை அப்படிங்கிறது எனக்குமே ஃபீல் ஆச்சு. நான் வந்து இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவேன் மனசுக்குள்ளேன்னா ஒரு 10-15 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்குள்ளே கொண்டுட்டு போக மாட்டேன். ஸோ அதனுடைய டல் வந்து அந்த வீடியோ போடும்போது பிரதிபலிக்குமே தவிர ஓகே புரியுதுல்ல அப்படிங்கிறதுக்கு வந்துடுவேன். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்லலாம், வீட்டில் தான் பிரச்சனைன்ட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கேயுமே கஷ்டமாக இருக்குது, எனக்கு பார்க்கவே பிடிக்கல, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. உடனே ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம நினைக்கிற மாதிரி சீரியலில் ட்ராக் எப்போ வந்தாலும், இதெல்லாம் நான் ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன், பட் ஆனாலும் சொல்கிறேன், நமக்கு நினைக்கிற மாதிரி சீரியலில் எல்லா ட்ராக்கும் வரணும்னா சீரியலை 1 மாதம் மேக்ஸிமம் ஒரு 5-6 மாதத்தில் முடிச்சிருவாங்க. புரியுதா? ஸோ நமக்கு பிடிச்ச சீன்ஸே வரணும் அப்படின்னா அப்போ இடையில சில விஷயங்கள் எதிர்பார்க்காதது, இதெல்லாம் அன்வான்ட் அப்படிங்கிறதும் கொண்டு வராங்கன்னா அந்த சீரியலோட லாங் ரன் அப்படிங்கிறது. சொல்லணுன்னா நிறைய ஃப்ளேவரில் வாழ்க்கையில் இருக்கணும். நான் எங்கள் அம்மாக்கிட்டேயுமே அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, சரி வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருந்தால் எப்படி, எல்லாமே வரணும்ல, கஷ்டத்தையும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகணும். எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்காது. மாமியார்னா இப்படி தான், புருஷன்னா இப்படி தான், அம்மானா இப்படி தான், குழந்தைனா இப்படி தான் அப்படிங்கும்போது அதில் சில மாறுபாடுகளும் ஏற்படும். அப்படிங்கும்போது நம்ம லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகணும். ஓகேவா? அதுக்கான கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனப்பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். இதே தான் விகா ஃபேன்ஸ்க்கும். ஏன்னா சீரியலில் எல்லா டைமும் வந்து விஜயும் காவேரியும் அந்த ரொமான்ஸில் ஹாப்பியில் நம்மளை சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தர் பேசிக்காத விஷயங்கள், ஒவ்வொருத்தருடைய அந்த மனநிலைன்னு இருக்குது, ஒவ்வொருத்தருடைய தவறுகளை நம்ம கவனிக்கிறோம். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். அஃப்கோர்ஸ் விஜய் கூட இன்னைக்கு நிவின் கிட்ட பேசியிருக்கணும். நிவின் கிட்ட அதை இன்னைக்குல நாளைக்கான எபிசோடில் நிவின் கிட்டையும் சொல்லவே இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிவின்க்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்காருல, அதையாச்சும் பேசணும். இவரோட மனசு மாறிட்டு இருக்குது, அப்போ அங்கே பேசணும். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணுற தவறுகள், இது நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற பாடம். ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 25 மினிட்ஸ் நம்ம ஒரு சீரியல் பார்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன லெசன் எடுத்துக்கிறோங்கிறத மட்டும் எடுத்துங்க. அதில் டல்லானா நம்மளும் டல்லானோம்னா ஒன்றுமே கிடையாதுங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைஞ்சது. இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமான சீன்ஸ் வருது அப்படின்னா ஓகே, ஒரு பிரீத் எடுத்துகிட்டு ஓகே சீக்கிரம் நல்ல சீன் வரும் அப்படின்னு இந்த லாங்காக ஒரு ட்ராக் வரப்போகுது இல்லையா, அதை நினச்சி வெயிட் பண்ணிட்டுருங்க. ஓகேவா? நீங்கள் டல்லாகும்போது எனக்கு இதெல்லாமே புரியும். அதாவது சீரியல்னால் இப்படி தான், கதைனா இப்படி தான், சீக்கிரம் முடியாது, இதெல்லாமே எனக்கு புரியும். ஆனால் நான் எந்த விஷயத்தில் டல்லாவேன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில், நான் எந்த விஷயத்தில் சந்தோஷம் ஆவேன்னா அதுவும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில். எனக்கு சீனை விட உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் உங்களோட கனெக்ட் ஆகிற விஷயம், என்னோட ஃப்ரெண்டு, என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா, என்னுடைய தோழி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கஷ்டப்படும் போது நான் வியூஸ்க்காக பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இன்னுமே உங்களுக்கு சில கேள்விகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா நான் வந்து இந்த சீரியல் முடியலை அப்படிங்கிற ஒரு வீடியோ கொடுத்தேன் இல்லையா, அது நைட்டு 11 மணிக்கு பேசினது. அது முடித்தோடனே இன்னொரு வீடியோவும் பேசியிருக்கேன். அஃப்கோர்ஸ் 0% வந்து இந்த சேனலோடைய அந்த பாண்டிங்லாம் பற்றி நம்பர் 1ல் அந்த ஓடிடி பற்றி பேசணும், அதெல்லாம் நைட்டு 12 மணிக்கு பேசினது. ஸோ இது எனக்கு டைம் கிடைக்கல, பிரணவ் வச்சு இந்த மாதிரி டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்ட்டு அந்த மாதிரி நான் பொதுவாக சேகரித்து வீடியோ போட மாட்டேன். என்னோடய சுச்சுவேஷன், அதனால் உங்கள்கிட்ட சொல்லணும் இந்த விஷயம்லாம் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னுமே சில கேள்விகளை ஏற்படுத்தலாம். விகா அப்படின்னா இப்படி தான். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் இருக்குது, ஒருத்தர் பிரிஞ்சு தான் ஆகணும், அந்த பிரிஞ்சு தான் அவங்க சேரணும். டக்குன்னு அவங்க சேர்ந்தாங்கன்னா கதை இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வருத்தம் நமக்கு வராது. அந்த கதை வேணும், நம்ம அவங்கள ரொம்ப நாள் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். நானுமே நிறைய விஷயம் நினைப்பேங்க, அதையும் சொல்கிறேன். எப்படின்னா இப்போ செலிபிரிட்டிஸ் வந்து மூவிலாம் போகட்டும், அவங்களுடைய அடுத்த க்ரோத் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல, பட் அவங்க பர்சனலாக மூவி போகும்போது பர்சனலாக நான் நினைப்பேன், இனிமேல் அவங்கள நம்ம ஸ்க்ரீனில் அடிக்கடி பார்க்க முடியாதுல்ல அப்படின்ட்டு. என்னுடைய பிரதிபலிப்பெல்லாம் நான் மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஆமாம்ல அவங்க மிஸ் பண்ணுவோம்ல அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் அந்த செலிபிரிட்டி சுற்றி இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் வரும்போது அதுலேருந்து நகர்ந்து மூவ் ஆன் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஆனால் உள்ளே இருக்கிற காயங்கிறது இருக்க தான் செய்யும். இப்போ சித்துவோட வலி இல்லாமையாக நான் டெய்லி வீடியோ போட்டுட்டு சிரிச்சிட்ருக்கேன், அந்த வலி உள்ளே இருக்கும், பட் மூவ் ஆன் ஆகிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரி தான். ஸோ தொடர்ந்து உள்ளேயே நீங்கள் போகாதீங்க, இன்னும் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் புரிஞ்சு நம்மளும் இது பண்ணுங்கள். அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இப்போ புலம்பாமல் இருக்க வேண்டாம்னு சொல்ல, பட் லைஃப் அதை பாதிக்காமல் பார்த்துங்க. அந்த ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். நம்மளுடைய கமெண்ட்ஸ் இன்னொருத்தரையும் டல் ஆக்கும். அந்த பாயிண்ட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம இன்னொருத்தருக்கு பாசிட்டிவாக இருக்கணுமே ஒழிய நெகட்டிவாக இருக்கக்கூடாது. சரி, இந்த மாதிரி நடந்தாலும் ஒன்று சேருவாங்களோ ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு போக்குக்கு வந்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம். ஸோ இது ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு தோழியாக, ஒரு மகளாக, ஒரு தங்கையாக, அக்காவாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ இது எந்த வியூவில் வேணாலும் எடுத்துங்க, பட் உங்களோட ஹாப்பி தான் எனக்கு வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம். புரிதல் அது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய கருத்துக்கள். இன்னுமே நமக்கு சேலஞ்சிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் நிறைய ஹர்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் நம்ம ஹர்ட் ஆகாமல் இருக்க கொஞ்சம் தெளிவாக இருங்க விகா ஃபேன்ஸ். ஓகேவா? ஸ்டேடியம்.